இதோட முதன்மை அமைச்சர் அவரோட அறிவை நம்ம இதுல பேசியே ஆகணும் தானே. பேசினா தானே நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் வாயை திறந்தா தானே உங்களுக்கு ஏன் முட்டாள்தனம் தெரியும். நான் எதையாவது சொன்னாதானே நான் அறிவு கட்டவேன் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க. இது வரைக்கும் பரப்புரையில ஸ்கிரிப்ட் படி பேசியே நான் மாட்டிக்கிட்டேன். ஸ்கிரிப்ட் எழுதி தான் நான் டயலாக் பேசுறேன். எப்படி ஷூட்டிங்ல ஸ்கிரிப்டை காட்டினதும் நடிச்சு நான் கைத்தட்டு வாங்கினனும் அதே மாதிரிதான் நிஜத்திலேயே நடிக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா முதன்மை அமைச்சர் ஆயிட்டேன், இப்ப நான் உங்கள்கிட்ட மாட்டுவேனா? வாயை திறந்தாதானே. அப்படியே வாய்க்குள்ள கொழுக்கட்டை வச்ச மாதிரியே நான் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கலன்னா என் பேரை மாத்திக்கோங்கன்னு அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி சேர்ல உட்காந்துருக்காருங்க. அவரை சுத்தி இருக்கவே எல்லாரும் பேசுவாங்க, ஆனா இவரும் இப்படியே இருப்பாரு. செத்தவன் ஏன்னா செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்தவன் மாதிரியே இருப்பாரு. பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்காருங்க. அவருக்கே அவரால் நம்ப முடியலையா நாம இதுவாயிட்டோம் நாம அதுவாயிட்டோங்கிறத அவராலே நம்ப முடியலையா? அந்த ஷாக்ல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலையா என்னன்னு தெரியலங்க. அவர் எழுப்பி நடக்கும் போதும் வரும்போதும் தான் ஐயா உயிரோட்டமா இருக்காருங்கிறது தெரியுது. மத்தபடி அந்த சேர்ல உட்கார்ந்துட்டாருன்னா அந்த சேர்ல ஏதாவது மின்சாரம் ஏதாவது பொருத்தி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஷாக் அடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்ல வரதெல்லாம் ஒண்ணுதான், நான் அறிவாளிங்கிறத மௌனமா இருந்தே காட்டிடுறேன். நான் வாயை திறந்தாதானே நான் முட்டாளுங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இங்க சுத்தி ஐபிஎஸ் பேசுறதும் அவருக்கு என்னன்னு தெரியாது, சுத்தி இருக்க ஐஏஎஸ் பேசுறதோ என்னன்னு தெரியாது, உயர் அதிகாரிகள் பேசுற நிர்வாகம் துறை சார்ந்த விஷயங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. இந்த மசாலான்னு ஒண்ணு இங்க இல்லாததுனால எதையும் உள்வாங்குற திறன் அவருக்கு சுத்தமா கிடையாது. நீங்க படிச்சு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் சரிதான், கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொன்னாலும் சரிதான், அவரு கேட்கிற மூடுலயும் இல்லை, கேட்கிற மோடுலயும் இல்லை. அவருக்கு பிடிச்ச ஒரே மோடு இதுதான். ஏன்னா அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அம்மா நடிகை, அவருக்கு பிடித்த நடிகை, அவருடைய ஆதர்ஷ நடிகை, ஆஸ்தான நடிகை 15 வருஷத்துக்கு முன்னாடியே பேட்டியில சொல்லி இருக்கு. இவர் ஷூட்டிங் முடிச்சுட்டா 2 ஹவர் ஒரு சேரை போட்டுட்டு ஒரு சுவரை பார்த்துட்டு உட்கார்ந்துருவாரு. 2 ஹவர் 3 ஹவர் அப்படியே அந்த சுவரை பார்த்துட்டே உட்காருவாருங்க. அதாவது அப்படின்னு சொல்றாப்ல. பொதுவா இந்த மேல் மாடி காலி, அங்க ஒன்னும் இல்ல பிளாங்க் அப்படின்னா, இல்ல ஏதாவது சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் இருக்கக்கூடியவங்க அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது அப்பவே சொல்லிச்சா, அப்ப யாராவது சீரியஸா எடுத்துக்கல, இப்பதான் புரியுது. இப்பவும் அவர் வீட்டுல அப்படிதான் உட்கார்ந்துருப்பாருன்னு பல காணொலிகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆக மொத்தத்துல மேல் மாடி காலி அப்படிங்கறதுனால உல்லாசமா இருக்கணும், நடிக்கணும். அதுக்கப்புறம் மீதி நேரத்துல எல்லாம் அப்படியே ஆணி அடிச்சாப்புல ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே உட்காரணும் அப்படிங்கறதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான, அதான் அவருடைய குணம் போல. அதனால பேசுனாலும் வம்பா பேரும், பேசுனா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும். அப்படிங்கறதுனால உம்முனும் கம்முனும் ஜம்முனும் நாளை ஓட்டிடலான்னு உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே அவரோட பாஸ் ஒன்றிய அரசுல ஒருத்தர் இருக்காரு இல்லையா, பிராம்டர் வழியா சொல்லி கொடுக்க தான் பேசுவாரு.